அமுதா கண்ணே, நாம கொடுத்த மரியாதைக்கு ஊர்க்காரங்க சிறப்பான பதில் மரியாதை செஞ்சிருக்காங்க. ஊர்க்காரங்க கொடுத்த பணம் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வருது. ஆனா இன்னும் 1 லட்சம் வேணுமே. சித்தப்பா ஒரு நிமிஷம். எங்கடா போறா? எங்க போறாங்க இவங்க? ஆமா, அப்படியே இவகிட்ட பணம் இருந்துட்டாலும். இந்தாங்க சித்தப்பா. தாலி. இந்தாங்க சித்தப்பா. இத அடகு வச்சு மிச்ச பணத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன கொடுமடாது. இந்தாங்க. ஆத்தா, நீ இந்த வீட்டுக்கு மருமலா வந்தது நாங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய ஆத்தா. கேளங்கா. மாமா, என்னோடது கவரிங் நகை, இல்லாட்டி நானும் கொடுத்திருப்பேன். இல்லாட்டினாலும் நீ கொடுத்துருவா பாரு. மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. கொடுத்துருவாளா? ஆஸ்பத்திரி போய் முதல்ல இந்த பணத்தை செட்டில் பண்ணாதாம நிம்மதி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணிருக்கோம். மாப்பிள்ள பொழைச்சு வந்தா அதுவே போதும். யாரு இவனுங்க? என்னாச்சு? யாருமா இவனுங்க? பைக்க குறுக்க வந்து நிப்பாட்டிருக்கானுங்க. டேய், யாரா நீங்க? கேக்குறேன்ல. டேய், யாரா நீங்க? எதுக்கு வண்டியை குறுக்க நிப்பாட்டிருக்கீங்க? யோ, அந்த பணத்தை குடியா. பணமா? எதுக்குடா பணத்தை கேக்குறீங்க? உங்ககிட்ட இருந்து வாங்கி ஏழை மக்களுக்கு உதவி பண்ண போறோம். கேக்குற கேள்விய பாரு. இறங்கியா? சித்தப்பா. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் பணத்தை கொடுங்கடா. நிறைய வேலை இருக்கு நமக்கு. ஏய், யாரா நீங்க? ஏய், போட. அண்ணன், இது வெறும் பணம் மட்டும் இல்லைன்னு, ஒரு உசுரை காப்பாத்த போதுன்னு. ப்ளீஸ் அண்ணா விட்டுருங்க அண்ணா, ப்ளீஸ் விட்டுருங்க. நீங்க சென்டிமெண்ட்லாம் வேலை இல்லம்மா. பொண்ணுங்கன்னா வீட்டுல வேலை செய்யறதுக்கு மட்டும் கிடையாது, தனக்கோ தான் குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா துணிஞ்சு களத்தை நின்னு போராடணும். என்ன பாக்குற? நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க.
யாருக்கா? சித்தப்பா தான் அத்தை. அம்மாடி, நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு தெரியல அத்தா. அமதா கண்ணு, நீ தாலிக்காக போராடல அத்தா. எங்க வம்சத்தையே காப்பாத்த போராடி இருக்க. உன் போராட்டம் வீண் போகல அத்தா. எதுக்கு சித்தப்பா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசி கண் கலங்கிட்டு இருக்கிய? அதான் அவங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல. கடவுள் நம்மள சோதிச்சாலும் கடைசியில கைவிடல. ஐயா, என் புள்ள உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இப்ப நீங்க என் கண்ணு முன்னால தெய்வமா தெரியுறீங்க. எதுக்குமா இவ்வளவு பெரிய வார்த்தை? நான் என் கடமையை தான் செஞ்சேன். நீங்க மட்டும் பணத்தை சரியான நேரத்துல கொண்டு வரலன்னா சிக்கல்ல தான் முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? மயக்கத்துல தான் இருக்க. கண்ணு முழிக்க இன்னும் 1 மணி நேரம். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்க போய் பாருங்க. ஓகே. சரி. மாமா, என் மாப்பிள்ளை போய் பார்க்கலாமா? நீங்க போய் பார்க்கலாம். ஆனா அதிகமா பேஷண்ட் கிட்ட சத்தம் போடாம டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. சரிம்மா, சரி. அமுதா, வாங்க. ஏன் அமுதா, இப்போதான் எனக்கு சரியாயிருச்சுல்ல. நீ எதுக்கு இங்க இருக்க? பேசாம மாமாவை இங்க இருக்க சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கு போகலாம்ல. என்ன பேசுதிய? நேத்து தானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நீங்க இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகல. நாம இன்னும் வீட்டுக்கு போகாம ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம். உங்களை எப்படிப்பட்ட நிலைமையில விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணுமா? உங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சிட்டியால என்ன? அதுக்கு இல்லம்மா, படிப்பை கெடுத்துக்காத. அதான் இப்போ அவனுக்கு குணமாயிடுச்சுல்ல. என்னத்த நீங்க? அவங்கதான் ஏதோ அறியாம பேசுதாகனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. முதல்ல இவங்க மொத்தமா குணமாயிட்டாகன்னு டாக்டர் வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரியா? அமைதியா இருங்க. குட் மார்னிங் செந்தில். வாங்க டாக்டர். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? பெட்டர் நவ? எஸ், குட் டாக்டர். வெரி குட். மருந்து மாத்திரையை விட நீங்க நல்லா இருக்கும்னு நம்பினாதான் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும். மார்னிங் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நத்திங் டு வரி. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, உங்க புள்ள நார்மலா இருக்காரு. சீக்கிரமே பழைய மாதிரி வந்துருவாரு. சரியா? டாக்டர், சொல்லுங்கம்மா. நாங்க இவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாமா? எப்போ வேணாலும். இன்னைக்கு ஏன் இப்ப கூட கூட்டிட்டு போலாம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சோ இப்பவே கூட்டிட்டு போங்க. தலையில ரத்தம் கிளாட் ஆனதுனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னா கூட இங்க உடனே வந்துருங்க. சரிங்கய்யா. வீக்லி ஒன்ஸ் செக்அப்க்கு வந்துருங்க. ஒரு 6 மாசம் இதை கன்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். முக்கியமா யாராவது ஒருத்தர் பக்கத்திலே இருந்து மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்ட் டைம்ல கொடுங்க. அப்பதான் காயம் சீக்கிரமா ஆறும். ஓகே டாக்டர். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிடல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அழைச்சிட்டு போங்க. தைரியமா இருங்க செந்தில். டேக் கேர். பை. வரேன். தேங்க் யூ டாக்டர். சரி சரி டாக்டர். அமுதா, அப்புறம் என்ன? டாக்டர் தான் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கல்ல, போலாமா? இங்க 4 செவத்துக்குள்ள பெட்ல இப்படி படுத்து கிடக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போலாம் ராசா, போலாம். கடவுளே, என் பையனுக்கு இருந்த கஷ்டமெல்லாம் விலகிடுச்சு. எந்த கவலையும் இல்ல. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி.
முன்னால ஒரு ஸ்கூல் வாத்தியாரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு மூளைக்கு போற நரம்புல ரத்தம் கிளாட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. அப்புறம் என்னாச்சுடி? நேத்து தான் ஆபரேஷன் முடிஞ்சது. 2 நாளா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரே அழுக. அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லி சொல்லி என் வாயே வலிச்சு போச்சு. அவங்க அம்மா பாவம் அவங்க பையனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. ஐயா செந்திலு செந்திலுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேஷண்ட் பேர் என்ன சொன்ன? செந்தில். என்னடி பேரை கேட்டனே ஒரு மாதிரி ஆகுற? இல்ல அவர் இப்ப ஓகேவா? அவர் இப்ப எப்படி இருக்காரு? ஏன் உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லடி சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஆமா அவர் இப்போ எந்த வார்டுல இருக்காரு? நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. போட்டோ ஏதாச்சும் இருக்கா? போட்டோ எப்படிடி இருக்கும்? பேஷண்ட் டீடைல்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். எதுக்கு? நான் வாடகைக்காக மட்டும் வரல, இன்னொரு விஷயம் நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என் பசங்கெல்லாம் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. என்ன வா வான்னு பல வருஷமா கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. அவங்க திரும்ப திரும்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால என்னால மறுக்க முடியல. அதனால நானும் அங்கேயே போய் செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அங்க இருந்துட்டு இங்க இருக்கிற சொத்து என்ன ஆயிடுச்சோன்னு பயந்துட்டு இருக்கிறத விட, அதனால இருக்கிறதெல்லாம் வித்தரலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஏற்கனவே நான் இருந்த வீடு நிலத்தை எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. பாக்கி இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இதையும் வித்துட்டா நான் நிம்மதியா கிளம்பிடுவேன். வேற யாருக்கோ விக்கிறத விட உங்க பூர்வீக வீட்டை உங்களுக்கே வித்துட்டா எனக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். என்னமா சொல்றீங்க? நீங்களே இந்த வீட்டை வாங்கிக்கிறீங்களா? நீங்க அதிக விலையெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்க என்ன விலை கொடுத்தீங்களோ அதே விலையை கொடுங்க, அது போதும். ஐயா, நாங்களே இப்பதான் பையன் உயிரை காப்பாத்த நிறைய செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு எங்க கையில சுத்தமா காசு இல்ல. நாங்க எப்படி அவ்வளவு பெரிய தொகைய உடனே ரெடி பண்ணி இந்த வீட்டை வாங்க முடியும் சொல்லுங்க? ஐயா, ஒரு சின்ன உதவி. எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுக்கறீங்களா? ஐயா, நீங்க எங்களுக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணியனா இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம். இது வீடு இல்லைங்க ஐயா, இது எங்க மாமா வாழ்ந்த கோவில். இது எங்களை விட்டு போகவே கூடாது. ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக வீட்டை விற்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமா சார், நானும் இன்னும் 1 மாசத்துல ஸ்கூலுக்கு போயிருவேன். சீக்கிரம் ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி எம்புட்டு சீக்கிரம் காசை புரட்ட முடியுமோ அம்புட்டு சீக்கிரம் கொடுத்து இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம். தயவு செஞ்சு வேற யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னால இதை தள்ளி போட முடியாது. ஏன்னா நான் அதை கிட்ட இருந்து முடிக்கணும். நான் அமெரிக்கா போயிட்டா இதுக்காக வர முடியாது. அதுக்காகத்தான் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். எனக்கும் உங்களுக்கு விற்கணும்னு தான் ஆசை. அத்தை, அத்தை, என்னங்க டீ? மடி, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, என்னங்க டீ சாப்பிடுங்க. செந்தில் எழுந்திருச்சுட்டானாமா? அவங்களதான் எழுப்ப போறேன் அத்தை. சரிம்மா, நீ போய் பாரு. என்னங்க, எழுந்திருச்சு டீயை குடிங்க. ஏங்க, உங்களை தான் எழுந்துறீங்க.
அமுதா என்னங்க? அமுதா எங்க இருக்க? உங்க கண் முன்னாடி தானங்க இருக்கேன். அமுதா நீ என்னங்க? அமுதா எனக்கு எனக்கு கண்ணு தெரியல அமுதா. என்ன வாத்தி, காலங்காத்தாலேயே விளையாட்டா? நேத்து ஏதோ மருந்து சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. சரின்னு ஒரு முத்தம் கொடுத்தேன். ஐயா வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அமுதா நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எனக்கு கண்ணு தெரியல. சும்மா நடிக்காதீய வாத்தி. ஐயோ அமுதா, நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு கண்ணு தெரியல. அமுதா சும்மா நடிக்காதீய வாத்தி. எழுந்திருச்சு போய் குளிங்க. ஏய் அமுதா, நீங்க நீங்க விளையாடல? நான் எதுக்கு அமுதா விளையாடணும்? நிஜமா நீ நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. எங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா அமுதா, உண்மையில சத்தியம். அத்தை, சித்தப்பா, கொஞ்சம் இங்க வாங்கல. என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் இப்படி கத்துற? சித்தப்பா, இவங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தப்பா. ஏன் மாப்ள என்னடா சொல்ற? ஆமா மாமா, எனக்கு எனக்கு கண்ணு சுத்தமா தெரியல மாமா. ஐயோ, என் மகனுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இது என்னம்மா புது சோதனை? நீ மாணிக்கம், உன் மாப்பிள்ளைக்கு வந்த நிலைமைய பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. நீ முதல்ல கவலைப்படுற நிப்பாட்டு. டாக்டர், என் புருஷனுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு பார்வை வந்துரும்ல? அவருக்கு மூளையில பண்ண ஆபரேஷன்ல கண்ணுக்கு போற நரம்புல சின்ன அதிர்வு ஏற்பட்டு, அதனால நரம்புல சின்னதா டேமேஜ் ஆயிடுது. அதான் இந்த பாதிப்பு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? இத நாம எப்படி சரி பண்றது? பதட்டப்படாதீங்க. பாதிக்கப்பட்ட நரம்ப சரி பண்ணிட்டா ஒரு 6 மாசத்துல நிச்சயம் பார்வை திரும்ப வந்துடும். பயப்படாதீங்க. அப்ப நான் வரமா? சரி. ஏ மாயா, நீங்க தான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எதுக்குடி தேடுற? நீ தானே நேத்து யாருனே தெரியாத செந்தில் ஃபைல கேட்டுக்கிட்டு இருந்த. அதுக்கும் இப்ப என்ன நீ தேடி வந்ததுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குடி, அந்த செந்தில் இப்ப நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காரு. ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா, நம்ம மருது டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அவருக்கு இப்போ தைரியம் கொடுக்கணும். உள்ள வாங்க பார்க்கலாம். செந்தில், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சின்னதா நரம்புல ஒரு ஃபால்ட், அதை சீக்கிரமே சரி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது டெம்பரவரி ஐலாஸ், அதனால நீங்க பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. நான் கொடுக்குற ஐ டிராப்ஸ டைம் தவறாம போட்டா போதும். நான் வேணா ஒரு நர்ஸ் அப்பாயின் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்து கவனிக்க சொல்லவா? அதெல்லாம் வேணாம் டாக்டர், நானே பாத்துக்கிறேன். மாயா, நீ இங்கேயா இருக்க? பேஷண்ட் ஃபைல நீ கையில வச்சுக்கிட்டு இருக்க? அங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், இது நீ கொண்டு போய் கொடுத்துற. அங்க டாக்டர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு, நான் போறேன், நீ போய் கொடுத்துடு. சரி, நீங்க இவரை இன்னைக்கே கூட்டிட்டு போலாம். நர்ஸ், டாக்டர், தலையில இருக்கிற கட்டை ரிமூவ் பண்ணுங்க. கண்ணுல டிராப்ஸ் போட்டு ஒரு கட்டு போடுங்க.
ஏன்னா அதிகமான வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது. ஓகே டாக்டர். 1 வீக் கழிச்சு மறுபடியும் செக்அப் போகணும். பாத்துக்கோ. ஓகே டாக்டர். சார் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. என்ன வாத்தி, ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கிய? என்னங்க எதுக்கு இப்ப அழறிய? இல்ல அமுதா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நான் உன் வாழ்க்கையில வந்ததே தப்பு. நீ என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ நிம்மதியா இருந்திருப்பல்ல. என்னங்க இப்படி பேசுறிய? நான் உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்க அம்மாவுக்காக இந்த வீட்டுக்கு வந்து எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன். என்ன வாத்தியாராக்கி அந்த ஸ்கூலை மீட்க கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நீ படிக்க கஷ்டப்பட்ட. இப்ப நான் அடிபட்டு கிடந்தப்ப என் உசுர காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்ட. இதெல்லாம் போக இப்போ கண் பார்வை இல்லாம இருக்க எனக்கு உதவி கஷ்டப்பட்டு இருக்க. இப்படி காலம் முழுக்க நீ கஷ்டம் மட்டுமே படணும் அமுதா. பத்தாததுக்கு இப்போ வீடு வேற நம்மளை விட்டு போக போகுது. அதுக்கு பணத்தை புரட்ட வேற கஷ்டப்படணும். என்ன பேசுறீங்க நீங்க? நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? எனக்காக மட்டுமா? நம்ம குடும்பத்துக்காக, என் புருஷனுக்காக, என் அத்தைக்காக. அவங்கள நான் அத்தைன்னு கூட சொல்லக்கூடாது. என்னோட அம்மா அப்படிதான் என்ன பாத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. அது என்னோட கடமை. அதை செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏங்கா, நான் உன் தம்பி இல்லையா? என் வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா? என்ன அண்ணமண்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கவரிங் நகையெல்லாம் கழுத்துல போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? என்னத்த சொல்ல, நான் வாக்கப்பட்டு போன இடம் அம்பிட்டுதேன். கொஞ்சம் இருங்க அண்ணமண்டி, வந்துடுறேன். ஐயோ, என்ன இதெல்லாம் எனக்கு வேணாம். ஐயோ சும்மா இருங்க அண்ணமண்டி. போட்டுக்கங்கக்கா. இப்போதான் பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த செந்தில் பயலுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? கட்டி கொடுத்தாக்கா வெறும் கழுத்தோட இருக்கே, அதுக்கு ஏதாவது தங்கத்துல செயின் வாங்கி போடுவோன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பிருக்கா? அந்த அமுதா புள்ள ஒத்த ரூபாய் செலவு பண்ணிருப்பாளா எனக்காக? ஆனாலும் எல்லாரும் அவளதான் வீட்டுல தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. எங்க அம்மா கொஞ்ச நாளா நல்லாதான் இருந்துச்சு. இப்ப திரும்பவும் அந்த அமுதா பைத்தியம் புடிச்சிருச்சு. என் மருமகன்னு பழையபடி புராணம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேரடியா விஷயத்துக்கே வர. நாங்களும் நல்லா இருக்கணும், அப்படியே நீங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவோம். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது போதும். அத மட்டும் பண்ணீங்கன்னா, இது என்ன நகை, 10 பவுன் நகை எடுக்க நான் காசு தரேன்க்கா. ஏதோ பெருசா பண்ண சொல்ல போறேன்னு பயந்துராதீங்க. சின்ன விஷயம்தான்.
இப்போ நீங்க இருக்கிற வீட்டை உங்க ஹவுஸ் ஓனர் விக்கணும்னு நினைக்கிறாரு. அத நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே, வாங்கிருங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அந்த வீட்டை அமுதா திருப்ப போறாளாம். ஹவுஸ் ஓனரும் அவளுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. நான் வீட்ல இல்லாத ஒரு நாள் இம்பிட்டு நடந்திருக்கான். எப்படியாவது அந்த அமுதா புள்ள அந்த வீட்டை வாங்க விடாம பாத்துக்கணும். அம்புட்டு தான். இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க கழுத்துல 10 பவுன் இருக்கும். என்னம்மா மாப்பிள்ள எங்க நிக்கிறான்? ஏங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணியா? நான் தான் தண்ணி உங்க பக்கத்துல தானே வச்சிருந்தேன். அது ஒண்ணும் இல்ல அமுதா, அத நான் வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். திரும்ப வைக்கலாம்னு பார்த்தா அப்படியே மறந்து போதையில அப்படியே விட்டுட்டேம்மா. ஏங்க அதெல்லாம் சரி, தண்ணி தாகம் எடுத்ததுன்னா ஒரு தடவை என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் என்ன தூரமாவா இருக்கேன்? அதுக்கு இல்ல, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு. ஏண்டா அதுக்கு நீ இந்த நிலைமையில தனியாவா வரலாம்? நீ கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது? இப்ப நீ தண்ணி குடிச்சியா இல்லையா? குடிச்சிட்டேன் மாமா. நீ முதல்ல வெளியே வா. அமுதா, எதுக்கும் ஒரு செம்பு தண்ணி பிடிச்சிட்டு வாமா. வாடா, உன்னாலதான் பார்க்க முடியல. எதுக்கு நீ தனியா வர்ற? ஒரு குரல் எழுப்பி இருக்க வேண்டியதானே. போய் படு செந்தில், சும்மா எதையும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு. ஐயோ, இன்னைக்கு நல்லா மாட்டணும். முருகா 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 முருகா. அப்பாடா. நல்ல வேலை. ஐயா உள்ள வரலாங்களா? வாங்கம்மா. ஐயா வணக்கம். நான் செந்திலோட அம்மா. வர சொல்லிருந்தீங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, உட்காருங்க. பரவாயில்லையா? உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா சொல்லித்தானே ஆகணும். உங்க பையனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. அவர் சீக்கிரம் வந்துருவார்னு நினைச்சு மெடிக்கல் லீவ் கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ அவருக்கு கண்ணு தெரியலன்னு கேள்விப்பட்டோம். இந்த நிலையில அவர் எப்படி ஸ்கூலுக்கு வந்து பாடம் எடுக்க முடியும்? நாங்களும் பசங்க எதிர்காலத்தை பார்க்கணும்ல. அதான் அவர் வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு வாத்தியார போட்டிருக்கோம். ஐயா என்னையா சொல்றீங்க? ஏற்கனவே நாங்க உடைஞ்சு போயிருக்கிறோம். நீங்க என்னடானா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? அம்மா, இது மேனேஜ்மெண்ட் கூடி பேசி எடுத்த முடிவு. இதுல நான் தனியா எதுவும் பண்ண முடியாது. ஐயா
என் மகன் வாத்தியார் வேலைக்கு வந்தது வெறும் சம்பளத்துக்காக இல்லையா. வாத்தியார் தொழில்கிறது எங்க குடும்பத்தோட கௌரவம். அவ வாத்தியார் ஆகணுங்கிறது அவங்க அப்புச்சியோட ஆசை, எங்களோட கனவு. என் புள்ளைய வாத்தியாராக்க என் மருமக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இந்த உத்தியோகம் மட்டும் இல்லைன்னா எங்க குடும்ப கௌரவமே போயிடும். அவனுக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டரே சொல்லிருக்காருயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாமா, ஆனா அதே நம்பிக்கையில நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. கிளாஸ் எடுக்க ஆள் வேணும்ல. என்னய்யா இந்த நிலைமையிலயும் நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றதுயா? நீங்க பையன் சரியானதும் வந்து பார்க்க சொல்லுங்க. இடம் காலியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்குறோம். இப்போ எங்களால எதுவும் பண்ண முடியாது. அத உங்ககிட்ட நேரா இப்ப சொல்லணும்னு தான் வர சொன்னேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லைம்மா. ஐயா நீங்க கிளம்பலாமா? இப்ப கண்ணை நல்லா மூடி ஐபால ரைட் லெஃப்ட்னு ஷிஃப்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. போச்சு, எல்லாம் போச்சுமா. நம்ம கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. செந்தில வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? அவனுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? நீ அவனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வாத்தியார் ஆக்குன, எல்லாம் இப்படி மண்ணா போச்சு. இனிமே நீ வீட்டுக்காக பணத்தை புரட்டினாலும் நீ அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? செந்திலுக்கு வேலை இருந்தாதானே லோன் போட முடியும், காசு புரட்ட முடியும். அத்தை, அதான் டாக்டரே 6 மாசத்துல சரியாடும்னு சொல்லிருக்காங்கல்ல. நானும் அதத்தாமா சொன்னேன். அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா அம்மா? இதை எப்படி என் பையன் கிட்ட சொல்லுவேன்? அவன் இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி தாங்குவான்? அத்தை, நீங்க முதல்ல அழாதீங்க. நாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிடலாம். அவங்களுக்கு வேலை போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அத்தை, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா சங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த கண் பார்வை சரியாகட்டும், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அவன் என்னன்னு கேட்டா என்ன சொல்றதுமா? ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் அத்தை. அவங்க எங்க சொன்னாங்க, நான் தானே சொல்ல வச்சேன். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களே வாங்கிக்கோங்க. சந்தோஷம். நான் தான் சொன்னேனே, அவங்களாவது வீட்டை வாங்குறதாவது. நீங்க நேத்தே அட்வான்ஸ் வாங்கியிருக்கலாம், பரவாயில்ல. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். மொத்த பணத்தையும் அங்க வச்சு கொடுத்துறேன். என்ன சொல்றீங்க? என்ன தம்பி, நாளைக்கே வா? எப்படி முடியும்? முன்பதிவு பண்ணணும், நிறைய வேலை இருக்கே. அந்த கஷ்டம் உங்களுக்கு எதுக்குங்கய்யா? நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு முடிச்சிடலாம். இல்ல தம்பி, அவ்வளவு அவசரம் எதுக்கு? அதுங்கய்யா, நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பரிசா அந்த வீட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாள் வேற நல்லா இருக்கு, அதனால நாளைக்கே முடிச்சிடலாம். சரி தம்பி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில பத்திரத்தோட வந்துடுறேன் நானு.
நாம நினைச்ச மாதிரி அந்த வீடு நம்ம கைக்கு வரப்போகுது. அவங்க நடு தெருவுக்கு போக போறாங்க. அதுக்கு தானே இம்புட்டு நாள் நம்ம காத்து கிடக்குறோம். அந்த கண்குள்ளா காட்சிய நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கணும். என்னையா நீ தனியா இருக்க? அக்கா எங்க? அவ பக்கத்துல ஒரு சின்ன வேலையா போறேன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புனதுமே கிளம்பிட்டாமா. மா எப்பமா வந்த? ஏண்டி உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? தம்பிய பக்கத்துல இருந்து பாத்துக்கன்னு சொன்னேன்ல. இவனை தனியா விட்டுட்டு அப்படி என்ன சோலி உனக்கு இருக்கு? எம்புட்டு சொன்னாலும் திருந்தவே மாட்டல்ல. சரிம்மா விடுங்க. அதுக்கு இல்லையா, நேரத்துக்கு கண்ணுல மருந்து ஊத்தணும்ல. அதெல்லாம் ஊத்தியாச்சுமா. ஊட்டாச்சா? எப்படிங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் வந்தாங்க. வந்து கண்ணுல மருந்து ஊத்திட்டு திரும்ப கட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நான் தான் நர்ஸ் எல்லாம் வேணான்ல சொல்லியிருந்தேன். நானும் அதத்தான் சொன்னேன். அவங்கதான் டாக்டர் பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா? என்ன மேடம், டாக்டர் பார்க்கணுமா? ஆமா சிஸ்டர். ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள போங்க. டாக்டர் ரூமுக்கு 2 பாதை இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி முதல்ல அவரை ரூமை விட்டு வெளியே அனுப்புவோம். அப்புறமா இவங்களை சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. டாக்டர் மாதேஷ் உங்களை 3rd ஃப்ளோருக்கு வர சொன்னாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்களா? லைன் பிஸியா இருக்கா? ஓகே, நான் போய் பார்க்கறேன். அதான் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். டாக்டர், லிஃப்ட் இந்த பக்கம் இருக்கு. தேங்க்யூ, நான் பார்க்கறேன். அதான் சார். ஓகே. யாரு நீங்க? டாக்டரை பார்க்கணும். அவர் இப்பதான் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக போறாரு. இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. இப்பதான் உள்ள போன் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பேசிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு முக்கியமான கால் வந்துச்சு, கிளம்பிட்டாரு. நான் இங்கன தாங்க இருக்கேன். ஏங்க, இந்த ஹாஸ்பிடல்ல எத்தனை பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பலன்னா நீங்களே பாருங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யார் சொல்லி வந்தாங்க, டாக்டர் சொல்லிதான் வந்தாங்களான்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது. நான் வேணா இன்னொரு நாள் கேட்டு சொல்றேனே. நீங்க வேணா உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. இல்ல, நீங்க டாக்டர் நம்பர் இருந்தா கொடுங்க, நான் அப்புறமா பேசுறேன். இல்ல மேடம், டாக்டர் நம்பர் யாருக்குமே கொடுக்க கூடாது. அப்படி மீறி கொடுத்தா என்னோட வேலை போயிடும் மேடம். சரி, அப்போ டாக்டர் வந்தா சொல்லிடுறியலா? இனிமே எங்க வீட்டுக்கு நர்ஸ் எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் வரேன். என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றியா? உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொல்லுமா, என்னாச்சு? பயங்கரமா வலிக்குதே. ஐயோ, என்ன விட்டு போயிடாதீங்க. என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு? சொல்லுமா. ஐயோ, ஐயோ வலிக்குதே. ஐயோ, உடம்பு படபடங்குதே. நெஞ்சு வலிக்குதே. தலையெல்லாம் இருட்டுது. சித்தப்பா, ஐயோ மயக்க வருதே. ஆட்டோ பிடிச்சு
கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே அங்க வந்துடுறேன். சரிம்மா நீ போ. ஐயா அமுதா அமுதா என்னால முடியல, நீ என் கூடவே இரு. ஐயோ நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இது வெறும் கேஸ் தான் நினைக்கிறேன். நீங்க ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டே இருங்க, நான் அங்க வந்துடுறேன். ஐயோ அமுதா முடியலையே. அமுதா சித்தப்பா இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். அத பாத்துக்கோங்க. வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல அமுதா, என்ன விட்டு போகாத. வந்துடுறேன். ஐயோ அம்மா அமுதா சரி வா ஹாஸ்பிடல் போலாம். எந்திரிமா ஹாஸ்பிடல் போலாம். போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம். ஊசி போட்டுங்க. இப்போ லைட்டா சரியான மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன் கத்துன? என்ன தம்பி, ஹவுஸ் ஓனர் அங்க வந்துட்டாரா? பத்திரம் கை மாறிடுச்சா? இல்லக்கா, அவர் இன்னும் வரல. ஐயோ வரலையா? சோரியுமே கெட்டுடுச்சு. அமுதா ஹவுஸ் ஓனர் பக்கம் தான் இப்ப போயிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஐயோ ஆமா தம்பி, நான் அவளை எப்படியோ தடுத்து பார்த்தேன். என்னால சுத்தமா முடியல. அவளுக்கு இன்னும் விஷயம் எல்லாம் தெரியாது. நீங்க அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடிச்சிருங்க சீக்கிரம். சரி. என்னாச்சுங்க? அந்த அமுதா ஹவுஸ் ஓனர் பக்கம் போய்கிட்டு இருக்காள். நீங்க முதல்ல ஒரு கால் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்க. அவள கேக்குறேன். ஐயா எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கேன் தம்பி, பக்கத்துல வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாங்க ஐயா. என்ன போனையே பார்த்துட்டு இருக்காரு? சொல்லுமா. நான் ஒரு வேலையா வெளியில வந்திருக்கேன். நீ சாயந்தரமா வந்து வீட்டை பெருக்கிட்டு. சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க லேட்டா வந்துட்டு என்ன அவசரப்படுத்தினா எப்படி சார்? தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வேலை தானே நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரம் கையெழுத்தாக போகுது. வீடு உங்க கைக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன? அதுக்கு இல்லைங்கய்யா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இடம் முடியணும்ல, அதுக்கு தாங்கய்யா சொன்னேன். இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க தம்பி. அண்ணா என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல ஒரு ஜெனரேட்டரோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க. வந்துடுறேன் தம்பி. என்ன ஜெனரேட் வந்துருமா? அந்த ஆள் லஞ்சுக்கு போயிட்டா திரும்ப வர லேட் ஆகும்னே. யூ அரேஞ்ச் பண்றியா? போயா சீக்கிரமே. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? இந்த பக்கத்துல வந்துட்டு தம்பி, 5 நிமிஷத்துல வந்துருவான். அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா.
இன்னைக்கு இப்படி ஆகுது? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வேற பேனா இருந்தா கொடுப்பா. சரி. இந்தா. சார் அந்த பேனாவை கொடுங்க சார். இந்தாங்க. இந்தாங்கய்யா, கையெழுத்து கொடுங்க. ஐயா, நான் தான் உங்ககிட்ட அவகாசம் கேட்டிருந்தேன்ல, அது மீறி போயிருந்தா நீங்க பண்றது எல்லாமே சரி. யாரோ பண்ண குளறுபடிக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன பத்தி. நான் திரும்பவும் சொல்றேன், அது வீடு இல்லைங்க ஐயா, எனக்கு கோவில். அது கண்டிப்பா எனக்கு வேணும். கொஞ்சமாவது தயவு பண்ணுங்க ஐயா, யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஏமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த தம்பியையும் தப்பு சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தம்பியும் வந்துச்சு. கை நீட்டி பணமும் வாங்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஐயா, பாவம் புண்ணியம் பார்க்கலாம் இது நேரம் இல்ல. தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதை முதல்லயே கேட்டிருந்தா, இல்ல அந்த பொண்ணு போன் பண்ணும்போது பேசியிருந்தா இந்த குழப்பம் எல்லாம் வந்திருக்காதுல்ல. நீங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. நிதானமா போயிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. ஏன்னா எனக்கு வாக்கு முக்கியம், சொன்ன சொல்லும் முக்கியம். இப்படி சொன்னா எப்படிங்கய்யா? இன்னைக்கு நாங்க பத்திரப்பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கு தானே நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன தயங்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லையா? தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. இந்த பாருமா, நான் இவருக்கு கொடுக்கறதா சொல்லிட்டேன். நீயும் என்கிட்ட அவகாசம் கேட்டிருக்க. நான் இப்ப யாருக்கு ஆதரவா பேசுறது? சரிம்மா, உனக்கு ஒரு வாரம் எல்லாம் கிடையாது, 2 நாள் அவகாசம். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா வீடு உனக்கு இல்ல தம்பிக்கு தான். என்னம்மா யோசிக்கிற? முடியுமா முடியாதா? ஐயா, இது போதும். நான் 2 நாள்ல நிச்சயமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். ஆனா அது வரைக்கும் நீங்க வீட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அப்புறம் என்ன பழனி தம்பி, 2 நாள் தானே? ஏன்னா அந்த புள்ளையையும் குத்தம் சொல்ல முடியாதுல்ல. பொறுத்தது பொறுத்தீங்க, 2 நாள் தானே. அவங்க பணம் கொடுக்கலன்னா அடுத்த நிமிஷமே வீடு உங்களுக்கு தான். நான் வார்த்தை மாற மாட்டேன். அவங்க பணம் தரலன்னா பத்திரத்தை உங்க மனைவி பேருக்கு மாத்துறதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன். அத்தை, என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் ஆகல அத்தை. நல்ல வேலையா கடைசி நேரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நாங்க போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். நல்ல வேலை. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இந்நேரம் வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கோம். எதுக்கு இந்த ஓனர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணாரு? அதாவது ஒரு வாரம் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காருல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதானே, அவருக்கு பணம் தான் முக்கியம்னா நமக்கு வீடு தரணும் சும்மா வாய் வார்த்தையில எதுக்கு அவர் சொல்லணும்? இல்ல சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஆஹா, நம்ம மட்டும் மாட்டணும், அடிச்சு துரத்திடுவாங்களே. தப்பெல்லாம் அந்த பழனியோட தான். அவன் தான் நம்ம இந்த வீட்டை வேணான்னு சொன்ன மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி அவரை ஏமாத்தி அவசர அவசரமா வீட்டை வாங்க ஏற்பாடு பண்ணிருக்கான். நல்ல வேலை, மாமா போட்டோ மூலமா நமக்கு தகவல் சொல்லிட்டாங்க. யார் இந்த வேலை பண்ணிருப்பா? அவ மட்டும் என் கையில கிடைச்சா அந்த நாதாரி அடிச்சு வெளுத்துறோனாக்கு. நல்ல வேலை,
வீடு நம்ம கையை விட்டு போகல. இல்ல அத்தை, வீடு கைய விட்டு போகாம இருக்கணும்னா இன்னும் 2 நாள்ல நம்ம பணத்தை ரெடி பண்ணோம். 2 நாள்லயா? எப்படித்தா முடியும்? 2 நாளா? 1 வாரம்ல டைம் கொடுத்திருந்தாரு. 2 நாள்ல அம்புட்டு பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? நீ எதுக்கு அத சொன்ன? வேற வழியே இல்ல. பத்திரத்துல கையெழுத்து போடுற அளவுக்கு வந்துருச்சு. பணமும் கை மாறிடுச்சு. அதை தடுக்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டு ஓனரும் அவங்கள சமாளிச்சு எனக்கு ஆதரவா பதில் சொல்லவும் முடியல. நான் மட்டும் 2 நாள்ல பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் இந்த வீடு நம்ம கைய விட்டே போயிருக்கோம். நீ சொல்றது சரிதான். இப்ப பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையம்மா. பதட்டத்துல யோசிச்சா எந்த பதிலும் கிடைக்காது. கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். அவங்க கைக்கு போற வீடு திரும்ப நம்ம கைக்கு வர ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடு நம்ம கைய விட்டு போறதுக்கு மாமா நிச்சயமா விட மாட்டாங்க அத்தை. எல்லாருமே தைரியமா இருங்க. ஏன் இந்த ஆண்டவர் இப்படி நம்ம சோதிக்கிறான்? இதுல மேற்கொண்டு 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா எப்படிமா? அதுவும் இல்லாம இந்த நிலைமையில உங்ககிட்ட தான் அந்த பணம் கிடைக்கும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? உன் புருஷனுக்கு இப்ப கண்ணு வேற சரியில்லை, அவரால வேலைக்கும் போக முடியாது. இப்போ உங்க வீட்டுக்கு எந்த வருமானமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். தப்பா நினைச்சுக்காதம்மா. பணம் கொடுக்கும்போது என்னோட சேஃப்டியை நான் பார்க்கணும்ல. ஐயா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தியும் எங்க மாமாவை பத்தியும் நல்லாவே தெரியும்ல. நாங்க நிச்சயமா உங்களை ஏமாத்த மாட்டோங்க ஐயா. அப்படி இல்லம்மா, அவ்வளவு பணத்தை நானும் உடனே ரெடி பண்ண முடியாது இல்லையா? எல்லா பணமும் ரொட்டேஷன்ல இருக்குல்ல. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, தப்பா நினைக்காதம்மா. நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு. நீங்க அந்த வீட்டை கோவிலா பாக்குறீங்க, அத இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பண உதவி ஏதாவது வேணுமா? ஐயோ இல்லங்க, அது எங்களோட குடும்ப விவகாரம். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க, அவ்வளவு பெரிய தொகைய எப்படி உடனே ரெடி பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க. நான் சொன்னா அவர் உடனே பணத்தை கொடுத்துருவாரு. பயப்படாதீங்க, ரொம்ப நம்பிக்கையான இடம் தான். வட்டியும் பெருசா இருக்காது, அசலையும் நீங்க உடனே கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். இல்லங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க, அதான் உதவலாமேன்னு. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சதே ரொம்ப நன்றிங்க. ஆனா வேண்டாங்க. என்ன வேத்தால நினைக்கிறீங்க? வாஸ்தவம் தான். எந்த பழக்கமும் இல்லாத ஒருத்தவங்க இம்புட்டு பெரிய தொகை கொடுக்கறேன்னு சொன்னா பயம் வரதானே செய்யும். என்ன உங்க குடும்பத்துல ஒரு ஆள நினைங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. 2 நாள் பழக்கத்திலேயே நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க சொன்ன அந்த வார்த்தையே போதுங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். போடி போ. எங்க போயிட போற? நிச்சயம் உன்ன பணத்தை வாங்க வைப்பேன். உங்க குடும்பத்துக்குள்ள உங்கள ஒருத்தியா கண்டிப்பா நான் கால் எடுத்து வைப்பேன். என்னம்மா போன காரியம் என்னாச்சு? என்னம்மா பணம் கிடைச்சதா? ரொம்ப நம்பி போனேன் சித்தப்பா. மாமா, எங்க கஷ்டத்தை போக்க எப்பவுமே நீங்க துணையா இருப்பீன்னு
மறுபடியும் நிரூபிச்சிட்டிய. குங்கும சிமிழ் மூலமா நீங்க பாதுகாத்து வச்ச சொத்தை எங்க கண்ணுல காமிச்சிட்டிய. சித்தப்பா, இப்ப இது உடனே யார் வாங்குவா? நமக்கு உடனே பணம் வேணும்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஷேட் ஒருத்தர் இருக்காரு. விஷயத்த சொல்லி கையோட கூட்டு வர்ற. நாளைக்கே நிலத்தை விக்கிறோம், காசை வாங்குறோம், வீட்டை மீட்டுறோம். ஓகேயா? செத்தும் கொடுத்தானே சீதக்காதி, அந்த மாதிரி என் மாமன் இந்த வீட்டை செத்து மீட்டி கொடுக்குறாரு. நான் வரேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு, அதுக்குள்ள 20 லட்சம் கேக்குற? ஐயா, எங்க சூழ்நிலை அப்படி இல்லன்னா அந்த இடத்தை நாங்க விருப்பமா சொல்லுங்க. நாங்க கேக்குற தொகையை விட இந்த நிலத்தோட வேல்யூ அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அது சரி மாணிக்கம், பத்திரம் கை மாறாம எப்படி அம்புட்டு தொகை? ஐயா, நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். நிலத்தை வித்து அதுல வர காசை வச்சுதான் எங்க மாமா வாழ்ந்த வீட்டை மீட்கணும். நாளைக்குள்ள எங்களுக்கு பணம் வேணும். அதுக்காக நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அது சரி மாணிக்கம், உன் பேர்ல இருக்க நம்பிக்கையில நான் பணம் தர்றேன். வில்லங்க இல்லாம பாத்துக்கணும். சரி சேட்டு, சரி சேட்டு. இந்தாமா. அப்புறம் சேட்டு, இந்த பணத்தை எப்ப? வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிக்கோ. சரி சேட்டு, சரி சேட்டு, ரொம்ப நன்றி. நான் ரெஜிஸ்டர் கலந்துக்கிட்டு தேதி சொல்றேன், அன்னைக்கு வந்து எல்லாரும் சைன் பண்ணிடுங்க. பண்ணிடலாம் சேட்டு. சேட்டு, குடு குடு, நல்லா குடு. அட்ரஸ் அக்கா வந்துட்டாங்கல்ல. சேட்டு, அதான் பணம் கொட்டுது இல்ல, அள்ளி குடு. எப்படியும் பணம் திரும்பி வரப்போறது இல்ல. சனி உச்சத்துல இருக்கும் போல. என்ன சேட்டு, நீ விவரமான ஆளா இருப்பான்னு பார்த்தா நீ ஏமாடா இருக்க? எல்லாத்தையும் விட்டுவிட்டு கூடிய சீக்கிரம் ராஜஸ்தானுக்கே போயிடுவ போலக்கு. ஏதோ வில்லங்க பண்ண வந்திருக்கானுங்க. அவங்களே ஒரு அண்ணக்காவடி, அவங்களுக்காவது கோயில் பக்கத்துல இம்பட்டு பெரிய நிலம் இருக்கிறது. ஊருக்குள்ள இவங்களை பத்தி விசாரிச்சு வந்துக்கலாம்ல. அப்படியே இருந்தா இன்னொரு வரைக்குமா வச்சிருப்பாங்க, வித்து தின்றுக்க மாட்டாங்க. அதான் போலியா ஒண்ணு ரெடி பண்ணி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க சேட்டு. டேய், யாரா ஏமாத்துறது? என் மாமனுக்கு அவங்க அப்பா எழுதி கொடுத்த நிலம் இது, என் மாமனோட நிலம். ஏய், உன் மாமனுக்கு அவர் அப்பன்னா அவரும் எனக்கு அப்பன் தான். அதே அப்பன் தான் இந்த நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. என்னடா அப்பனு மகனு ராத்திரில ஒன்னா குடிச்சு போட்டு மப்பு தெரியாம இங்க வந்து உளறீங்க.